தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய திருவார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பானது விஞ்ஞானம் அல்லது அறிவியல் வேதாகமத்தை உறுதிப்படுத்துகிறது. விஞ்ஞானம் அல்லது அறிவியல் வேதாகமத்தை உறுதிப்படுத்துகிறது என்கிற தலைப்பின் கீழாகத்தான் உங்களோடு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, விஞ்ஞானமானது வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்கள் உண்மை என்று ஒப்புக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்படியாக பல காரியங்கள் காணப்படுகின்றன. ஆனால் நான் சில குறிப்பிட்ட காரியங்களை மட்டும் உங்களோடு கூட இந்த காணொளியின் வாயிலாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இதை அறிந்து கொள்வதற்கு முன்பாக நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கரங்களில் இருக்கின்ற நம்முடைய பரிசுத்த வேதாகமம் ஏறக்குறைய 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒன்று என்பதை நம்முடைய நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது 3000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து எழுதப்பட்ட ஒன்றாக நம்முடைய வேதாகமம் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் கவனிக்க வேண்டும், வேதாகம கருத்தை, வேதாகமம் சொல்லுகின்ற ஒரு கருத்தை அறிவியலானது இப்பொழுது ஒத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே சமயத்தில் அறிவியலானது முன்னொரு காலத்தில் அல்லது அந்த காலத்தில் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. வேதாகமம் சொல்வது தவறு, அப்படியல்ல இப்படியல்ல என்று ஒரு காலத்திலே வேதாகமத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை அது ஒத்துக்கொள்ளவில்லை. அந்த அடிப்படையில் தான் நாம் இன்றைக்கு அறிவியல் வேதாகம கருத்தை பற்றி இப்பொழுது என்ன சொல்கிறது, அப்பொழுது என்ன சொல்லியது என்ற ரீதியில்தான் இந்த காணொளியிலே சில விடயங்களை பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக ஏசாயா 40:22. அங்கே பூமி கோளமாக இருக்கிறது, அதாவது உருண்டையாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அறிவியலும் கூட இப்பொழுது அந்த கருத்தை ஆதரிக்கிறது, உறுதிப்படுத்தி இருக்கிறது, ஒத்துக்கொண்டிருக்கிறது. ஆனால் முன்னொரு காலத்திலே அறிவியல் பூமி ஒரு வட்டமான தட்டு போல, ஒரு ஃப்ளாட் டிஸ்க், ஓகேங்களா, ஒரு வட்டமான தட்டு போல இருக்கிறது, காணப்படுகிறது என்று சொல்லக்கூடியதாக இருந்தது. அடுத்து இரண்டாவதாக எரேமியா 33:22 படியாக கணக்கிட முடியாத எண்ணிக்கையிலான நட்சத்திரங்கள் வானமண்டலத்தில் இருக்கின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தை அறிவியல் இப்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கிறது, ஒத்துக்கொண்டிருக்கிறது. ஆனால் முன்னொரு காலத்திலே வெறும் 1100 நட்சத்திரங்கள் தான் உள்ளன என்று அறிவியல் சொல்லக்கூடியதாக காணப்பட்டது. மூன்றாவதாக யோபு 26:7 படி பூமி அந்தரத்திலே தொங்குகிறது அல்லது அந்தரத்திலே நிற்கிறது என்று நாம் வாசிக்கின்றோம். இந்த கருத்தை இப்பொழுது அறிவியல் ஒத்துக்கொண்டிருக்கிறது, ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனால் முன்னொரு காலத்திலே பூமி ஒரு பெரிய மிருகத்தின் மீது அமர்ந்திருக்கிறது அல்லது உள்ளது என்று அறிவியல் சொல்லக்கூடியதாக இருந்தது. இன்றைக்கு இதை போய் நீங்கள் கூகுளில் தேடி பார்த்தால் அறிவியல் அப்படி சொல்லவில்லை, புராணங்கள் அப்படி சொல்லுகிறது என்ற கருத்தை தான் பார்க்க முடியும். ஆனால் உண்மையிலேயே ஒரு காலத்தில் அறிவியல் இந்த கருத்தை ஆதரிக்கக்கூடியதாக இருந்தது என்பதை உங்களுடைய மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். அடுத்து ஐந்தாவதாக 1 கொரிந்தியர் 15:41 படியாக ஒவ்வொரு நட்சத்திரமும் வித்தியாசமானது என்பதை பார்க்கிறோம். இந்த கருத்தை அறிவியல் இப்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனால் முன்னொரு காலத்திலே எல்லா நட்சத்திரங்களும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றன என்று அறிவியல் சொல்லக்கூடியதாக காணப்பட்டது. அடுத்து ஆறாவதாக ஒளி நகர்கிறது என்கிற கருத்தை யோபு 38:19-20 நாம் வாசிக்கின்றோம். இந்த கருத்தை அறிவியல் இப்பொழுதுதான் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, ஒத்துக்கொண்டிருக்கிறது. ஆனால் முன்னொரு காலத்திலே ஒளி ஓர் இடத்தில் பொருத்தப்பட்டிருக்கிறது, ஒரு நிலையான ஒரு இடத்திலே பொருத்தப்பட்டிருக்கிறது, நகர்வதில்லை
என்று அறிவியல் சொல்லக்கூடியதாக இருந்தது. அடுத்து 7வதாக யோபு 28:25 காற்றுக்கு எடை உள்ளது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த கருத்தை அறிவியல் இப்பொழுதுதான் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனால் முன்னொரு காலத்திலே காற்று எடையற்றதாக இருக்கிறது என்று அறிவியல் சொல்லக்கூடியதாக, வாதிக்கக்கூடியதாக இருந்தது. அடுத்து 8வதாக காற்று சுழன்று அடிக்கிறது அல்லது சுற்றுகிறது என்கிற கருத்தை பிரசங்கி 1:6 நாம் பார்க்கிறோம். இந்த கருத்தை இப்பொழுதுதான் அறிவியல் ஒத்துக்கொண்டிருக்கிறது. ஆனால் முன்னொரு காலத்தில், அந்த காலத்திலே காற்று நேராகத்தான் வீசுகிறது என்று அறிவியல் சொல்லக்கூடியதாக இருந்தது. அடுத்து 9வதாக இரத்தமானது, நம்முடைய உடம்பில் உள்ள இரத்தமானது நம்முடைய வாழ்வுக்கும் ஆரோக்கியத்திற்கும் ஆதாரமாயிருக்கிறது என்று லேவியராகமம் 17:11 சொல்லுகிறது. இந்த கருத்தை அறிவியல் இப்பொழுதுதான் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த காலத்திலே நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு இரத்தத்தை வெளியேற்ற வேண்டும். ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவருடைய உடலில் உள்ள இரத்தத்தை வெளியேற்றிவிட்டால் அவர் சுகமடைவார் என்ற கருத்தை அறிவியல் சொல்லக்கூடியதாக இருந்தது. அது ஒரு மதியீனமான கருத்து. உடலில் உள்ள முழு இரத்தம் வெளியேறுமானால் அந்த நபர் இறந்தே விடுவார். ஆகவே இரத்தமானது ஜீவனுக்கும் ஆரோக்கியத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறது என்கிற கருத்தை, வேதாகம கருத்தை அறிவியல் இன்றைக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறது. அடுத்து 10வதாக இறுதியான காரியம் என்னவெனில், யோபு 38:16 படி சமுத்திரத்தின் அடித்தளத்தில் நீரூற்றுகள் உள்ளன என்பதை பார்க்கிறோம். இந்த கருத்தையும் அறிவியல் இப்பொழுதுதான் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனால் முன்னொரு காலத்திலே, அந்த காலத்திலே அவர்கள் சொன்ன கருத்து என்னவென்றால், சமுத்திரமானது ஆறுகள் மற்றும் மழையின் மூலமாக மட்டுமே நிரப்பப்படுகிறது என்று சொன்னார்கள். ஆனால் வேதம் அவைகளால் மட்டுமல்ல, சமுத்திரத்தின் அடித்தளத்தில் இருக்கின்ற நீரூற்றுகளின் மூலமாகவும் நிரப்பப்படுகிறது என்பதை தெளிவாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வேத புத்தகம் அறிவியலுக்கு எதிரான முரண்படாத புத்தகம். நம்முடைய பரிசுத்த வேதாகமம் அறிவியல் புத்தகம் அல்ல, அறிவியலை உள்ளடக்கின புத்தகம். அறிவியலுக்கு விரோதமான புத்தகமும் அல்ல. பிரியமானவர்களே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், நம்முடைய வேதம் உண்மையானது. 2 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது போல, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது, ஏவப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வேதம் முழுக்க உண்மையானது. தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வந்த வார்த்தைகளாக இவைகள் காணப்படுகின்றன. இன்னொன்றையும் நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் இந்த தியானத்திற்கு அல்லது இந்த காணொளிக்கு கொடுத்த தலைப்பு விஞ்ஞானம் வேதாகமத்தை உறுதிப்படுத்துகிறது என்பதுதான். இந்த தலைப்பை இப்படியும் கூட நான் சொல்வேன், அதாவது விஞ்ஞானம் வேதாகமத்திற்கு அடிபணிகிறது என்று கூட சொல்ல முடியும். ஏனென்றால் ஒரு காலத்திலே வேதாகம கருத்தை அவர்கள் எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வேதாகமம் தப்புங்க, நாங்கள் சொல்கிறதாங்க ரைட்டுன்னு சொன்னாங்க, சரின்னு சொன்னாங்க. பட் இப்பொழுது அவர்கள் வேதாகமம் சொல்வதுதான் சரி என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே விஞ்ஞானம் வேதாகமத்தை உறுதிப்படுத்துகிறது என்பதை விட விஞ்ஞானம் வேதாகமத்திற்கு அடிபணிந்து விட்டது என்பதுதான் பொருத்தமானது. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய கருத்தில் இருக்கிற நம்முடைய பரிசுத்த வேதாகமம் நம்முடைய தேவனால் அருளப்பட்ட வார்த்தைகள் அடங்கிய புத்தகமாக இருக்கிறது. அதை நாம் நேசிப்போம், அனுதினமும் வாசித்து தியானித்து அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம். தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக.